கெமிக்கல் கைனடிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கைனடிக்ஸ்ல ஆக்சுவலா எண்ட் ஆஃப் த போர்ஷன் வந்தாச்சு. நிறைய இந்த பாடத்தோட டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியான சின்ன பாடம். பட் இதுல ஒரு 20 கேள்வி வந்து சம்ஸ் இருக்கு. அந்த சம்ஸ் எல்லாம் ஸ்மால் வீடியோஸா நான் ஃபுல்லாவே போட்டிருக்கேன். யூடியூப்ல இருக்கும், போய் பாருங்க. ஏன்னா இதுல சம் தான் கேட்பாங்க, கொஸ்டினை விட சம் கேட்பாங்க, அதுவும் கம்பல்சரி ப்ராப்ளமும் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பார்த்துக்கலாம். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ரியாக்ஷன். அன்னைக்கே நம்ம ஹாஃப் லைஃப் வந்து நம்ம டிரைவ் பண்ணியாச்சு. ஹாஃப் லைஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிரைவ் பண்ணோம். இன்னைக்கு 0 ஆர்டர் டிரைவ் பண்ணிட்டு, அதான் ஒரு வினையின் அரைவால் காலம்னு பொதுவா போட்டிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கு, 0 ஆர்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் அன்னைக்கே டிரைவ் பண்ணிட்டோம். 0 ஆர்டர் இனிமே தான் டிரைவ் பண்ண போறோம். ஓகே, ரைட். அப்ப half life period for 0 order reaction. ஓகே, பாப்போமா? ரைட். 0 ஆர்டர் அப்படின்னா என்னன்னா, அந்த ரேட் ஆஃப் த அந்த பவர் எழுதுறது வந்து 0, அப்ப வந்து 1 இருக்கு. ஸோ அப்ப 0 ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன்ல நம்ம எழுதி அதுக்கு ஹாஃப் லைஃப் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அடுத்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுலயே நம்ம என்ன பண்ண போறோம்னா, அர்ஹீனியஸ் சமன்பாடு, தட் இஸ் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனும் டிரைவ் பண்ண போறோம். சரியா? இவர் தான் அர்ஹீனியஸ். இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சது. சரியா? சோ அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ணி செய்ய போறோம். ஓகேவா? ரைட். போவோம் இப்ப பாடத்துக்கு. என்ன பார்க்க போறோம்? 0 ஆர்டர் ரியாக்ஷன் இல்லையா? 0 ஆர்டர் ரியாக்ஷன். 0 ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் இதுக்குரிய ரேட் ஈக்குவேஷன் எழுத போறோம். K is equal to A0 minus A by T. இதுதான் 0 ஆர்டருக்குரிய இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, T is equal to T half ன்னு எடுத்துக்கிறோம். இங்க அதே போல ஆக்டிவ் மாஸ் ஆஃப் A, that is concentration of A is equal to என்னன்னு எடுத்துக்கிறோம்னா A0 by 2 ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A0, அதுல பாதி. என்ன காரணம்? என்ன? ஹாஃப் லைஃப் இல்லையா? அரைவால் காலம் நம்ம பார்க்கணும். ஹாஃப் லைஃப்னா என்ன அர்த்தம்? சோ half life of the half life period of a reaction இல்லையா? அப்ப பாதிய குறையிறது. சோ அப்ப half life period of reaction பார்க்கும்போது இப்ப A என்னன்னு தான் எடுத்துக்கணும்? A0 by 2 தான் எடுத்துக்கணும். ரைட். அப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். பாரு, K is equal to A0 minus A0 by 2 by T half. இத மாத்தி எழுதுறோம். சரியா? T half is equal to இந்த பாரு, இது ஒரு அரை, இது 1. சோ 1 minus half என்னது? half தானே. அப்படி வச்சுக்கோ. அப்ப A0 by 2 by K. ரைட்டா? A0 by 2K. சரி ஒரு தப்பு விட்டேன். ஒன்னும் பெரிய தப்பு இல்ல. இந்த பேர் ஒன்னும் இல்ல. So K is equal to A0 minus A0 by 2 by T half இல்லையா? இப்ப பாரு, இந்த T half இங்க வந்துடணும், இந்த K இங்க வந்துடணும். இது A0 by 2. இப்ப என்ன பண்ணலாம் பாரு, A0 by 2 T half னு போட்டுக்கலாமா? இந்த 2 கீழ இறக்கிடு. இப்ப என்ன பண்ணு, இந்த T half அங்க போட்டு. அப்ப T half is equal to A0 by 2K. சரியா? So A0 by 2K. இது என்னது? T halfங்கிறது half life. இந்த half life இது A0ங்கிறது கான்சன்ட்ரேஷன். எப்படி இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. So 0 order of the reaction is directly proportional to initial concentration of the reactant. T half depends upon initial concentration. Half life period is inversely proportional to rate constant. இதுக்கு கீழ என்ன எழுதலாம்? ஒரு பாயிண்ட் எழுதணும். என்ன பாயிண்ட் எழுதணும்? half life வந்து directly proportional to concentration இருக்கு. அதே half life inversely proportional to rate constant. இது rate constant தானே. சோ இது கூடுனா இது குறையும், இது குறைஞ்சா இது கூடும். சோ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? சோ இத வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சோ
ஈஸி தான் பார்த்துக்கு. ஹாஃப் லைஃப் ஆஃப் ஜீரோவோட ரியாக்ஷனுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன்னா கொலிஷன் தியரி வந்து உங்களுக்கு இதுல இருக்கு. அர்ஹீனியஸ் தியரி பார்க்க போறோம். அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் தான் மேத்தமெட்டிக்கலி இவர் தான் ஸோ இதை டிரைவ் பண்ணது. அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா இன்னொரு பேர் இதுக்கு என்ன சொல்லலாம்னா இட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரியாக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா வினை வேகத்தோட இது வந்து டெம்பரேச்சரை பொறுத்து, அதாவது வெப்பநிலையை பொறுத்து எவ்வாறு மாறுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரியாக்ஷன் ரேட்னு கேட்டாலும் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் தான். ரைட்டா? ரொம்ப 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 முக்கியமான ஈக்குவேஷன். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்கக்கூடியது. நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? பாப்போமா? ரைட். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரியாக்ஷன் ரேட். ரைட். இப்ப என்ன சொல்றாங்கன்னா decomposition of N2O5 எடுத்துக்கிறாங்க. N2O5 of decomposition. Decomposition of nitrogen pentoxide எடுத்திருக்காங்க. இதை என்ன பண்றாங்க, ஒரு 0 டிகிரி செல்சியஸ்ல ஃபர்ஸ்ட் 0 டிகிரி செல்சியஸ்ல இந்த வினை நிகழ்றதுக்கு 10 days ஆகும். அடுத்து என்ன பண்றாங்க, 20 டிகிரி கூட்டுறாங்க, கொஞ்சம் ஹீட் கூட்டுறாங்க. 5 ஹவர்ஸ்ல நடக்குது பாரு. 10 days ஆகுது. அதை 20 டிகிரி இது பண்ணும்போது 5 ஹவர்ஸ் ஆகும். அடுத்து 50 டிகிரி செல்சியஸ்ல வைக்கிறாங்க. 12 மினிட்ஸ்ல நடந்தது. ஸோ டேஸ் பிகம் ஹவர்ஸ், ஹவர்ஸ் பிகம் மினிட்ஸ், மினிட்ஸ் ஆயிடுது. 12 நிமிஷத்துல நடந்தது. அப்ப என்ன அர்த்தம், இங்க என்ன ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். So reaction rate is also increases. So அப்ப effect of temperature on reaction rate சொல்லும்போது அர்ஹீனியஸ் என்ன சொல்ல வராரு, டெம்பரேச்சர் கூட கூட rate of the reaction becomes increases அப்படின்னு சொல்றாரு. ரைட்டா? வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அதனுடைய வினையின் வேகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டா? ரைட். So rate of reaction vary with temperature. அப்ப என்ன சொல்றாருன்னா இந்த rate constant proportional to ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்றாரு. இது ஒரு 2 மார்க்ல ரைட் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் தி டெர்ம்ஸ்னு கேட்பாங்க. இது கண்டிப்பா இந்த क्वेश्चन வரும். e power minus ea by rt. ரைட்டா? சோ இந்த மாதிரி வரும். இத வந்து என்ன பண்ண போறோம், ரைட் கான்ஸ்டன்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுத்திருக்காரு. அப்ப k is equal to a ப்ரொபோர்ஷனலா, அந்த ப்ரொபோர்ஷனலை எடுத்துட்டு k is equal to ea power minus ea by rt. this is அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன். அர்ஹீனியஸ் ஒரு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணிருக்காரு. சோ இந்த ஏங்கிறது இது எக்ஸ்பிளைன் தி டெர்ம்ஸ்னே கேட்பாங்க. ஏங்கிறது ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் ஆர் ப்ரீ எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஈங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி. என்ன அடுத்தது டி டெம்பரேச்சர் ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட். தெரிஞ்ச விஷயம் தானே. ரைட்டா? சோ ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் இது. ஏங்கிறது என்னது, ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர். இது ஒரு 2 மார்க் क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க. frequency factor. ரைட்டா? ஈங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி, டிங்கிறது டெம்பரேச்சர், ஆர்ங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். ஈங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே ரைட். இப்போ நம்ம இத என்ன பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷனை வச்சு சில இத அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனை பாரு டிரைவ் பண்ண போறோம். எப்படின்னு பாரு. ரைட் பண்ணுவோமா? k is equal to ae power minus ea by rt. Taking log on both sides. ரெண்டு பக்கமும் log எடுக்க. So taking log on both sides எடுக்க அப்ப என்ன ஆகும், ln k which is equal to ln a. இது என்ன ஆகும், இந்த சைடு வரும் இல்லையா? அப்போ மைனஸ் ea by rt இப்படி வரும். ஓகேவா? ரைட் போட்டாச்சு. இப்ப இதை நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா கொஞ்சம் மாத்திக்கலாம். ln k is equal to ln a minus ea by r into 1 by t இப்படி எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதனால இப்படி எடுத்துக்கிறோம். சரியா? சோ இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பிளாட் y is equal to mx plus, ஏன்னா இவர் என்ன பண்றாருன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுக்காக
he derive a graph, ஒரு கிராஃப் derive பண்றாரு. அதுலயும் பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் தான் கிடைக்குது. சோ மைனஸ் EA by R. சோ அதுதான் இங்கே இருக்கு. சோ அப்ப C is equal to minus EA by R. சோ நெகட்டிவ் ஸ்லோப் தான் கிடைச்சிருக்கு. ஸ்லோப் M is equal to minus EA by R. சரியா? ரைட். அப்ப திரும்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா K1 K2 அப்படின்னு இதுல அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இதுலயும் T1 T2 இருக்கும். இப்ப பாரு, நம்ம அந்த ஈக்குவேஷன் எழுத போறோம். பாரு, ln K1 is equal to ln A minus EA by RT1. அடுத்து ln K2 ln A minus EA by RT2. ஓகே, அதாவது 1 2 நம்ம என்ன செய்யறோம்? எழுதுறோம். சரியா? அப்ப எழுதும் போது என்ன ஆகுது? 2 minus 1 போடணும். இதுல இருந்து இதை கழிக்கிறோம். 2 minus 1. ஓகே, போடும்போது என்ன கிடைக்கும்? ln பாரு K2 minus K1 which is equal to இது என்ன ஆயிரும்? அடி ஆயிரும் உனக்கு இல்லையா? ரைட். அப்ப காமனா இருக்கிறத வெளியில எடுத்துக்கோ. minus EA by R which is equal to 2 minus 1. அப்போ 1 by T2 minus 1 by T1. ஓகே, 1 by T2 minus T1. ஓகே, இப்படி போட்டாச்சு. இத கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம்? இதை எப்படி எழுதிக்கலாம்ப்பா? ln K2 by K1 அப்படி எடுத்துக்கலாம். சரியா? அப்ப அதே இது EA by R. இது கேபிட்டல் ஏயும் போட்டுக்கலாம். புக்ல அப்படி இருந்தா போட்டுக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 1 by T1 minus 1 by T2 எழுதிக்கலாம். சரியா? ஏன் இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு, அதனால 1 by T1 minus 1 by T போட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இது லான்ல இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம்? லாக்ல மாத்த போறோம். லாக்ல என்ன விட பண்ணணும்? 2.303ல போடும். சோ அப்ப 2.303 into R எப்படி போடணும்? 2.303 into log base 10 ஆயிரும். that is எவ்வளவு? K2 by K1 which is equal to EA by R. அதுல என்னடா வந்தது? 1 by T1 minus 1 by T2 இல்லையா? இப்ப என்ன பண்ணலாம்? EA by R T1 T2 அப்ப T2 minus T1 போடலாமா? இதுக்கு LCM T1 T2 அப்ப T2 minus T1. இது அப்படியே என்ன ஆயிரும்? இது அப்படியே எழுதிக்கோ. சோ இப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். இந்த பாரு, log 10 K2 by K1 which is equal to EA by 2.303 into R. So this is Arrhenius equation. இந்த 2.303 கீழே வந்துருக்கு. இதுதான் Arrhenius equation. Okay? ஓகேவா? This is the above equation is புரியுதாமா? The above equation is known as Arrhenius equation. புரியுதா அக்ஷயா? எஸ். இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கு இந்த பாடத்துல. என்ன அப்படின்னா factors affecting reaction rate. ஏன்னா கொலிஷன் தியரி உனக்கு வந்து இதாயிருச்சு, டெலிட் ஆயிடுச்சு. factors affecting reaction rate பார்க்க போறோம். என்ன, அதாவது வினை வேகத்தை பாதிக்கும் காரணிகள். factors affecting reaction rate. வினை வேகத்தை பாதிக்கும் காரணிகள் 5 கொடுத்திருக்காங்க. 1 நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட். நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட். 2 கான்சென்ட்ரேஷன். 3 சர்ஃபேஸ் ஏரியா. 4 temperature. 5 presence of catalyst. catalyst இருக்கிறதுனால என்ன ஆகும்? presence of catalyst.
ஓகே ரைட். அப்ப இப்ப ரியாக்ஷன் ரேட் என்ன ஆகுது, இந்த ஃபேக்டர்ஸ பயன்படுத்தினா ஒரு இதுக்கும் இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னும் தனித்தனியா 2 மார்க்ல கேட்கலாம். இல்ல அப்படின்னா என்ன செய்யலாம்னா தனித்தனியா 2 மார்க்ல கேட்கலாம். இல்ல அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரியாக்ஷன் ரேட்னு சொல்லி ஒரே क्वेश्चनல என்ன செய்யலாம் கேட்கலாம். ஓகே, சோ நான் வந்து இத வந்து சொல்ல போறேன். ஒரு 2 மினிட்ஸ்மா நான் நோட்ல இத ஃபுல்லா எழுதி வச்சிருக்கேன். இப்ப இந்த ரியாக்ஷன் ரேட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா அங்க பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பாண்ட்ஸ். அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கு, ஒரு என்ன ஆகுது, ஒரு வினை நிகழுது. அந்த வினை நிகழும் போது அங்க இருக்கக்கூடிய பாண்ட் பிரேக் ஆகி ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பாண்ட் தேவை அதுக்கு. அப்ப அதுக்கு என்ன தேவைன்னா எனர்ஜிஸ் வந்து. இப்ப இதுதான் கொடுத்திருக்கிற கண்டென்ட். இது புரியுற மாதிரி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் கேமனோஃபோரையும் ஃபெரஸ் அமோனியம் சல்பேட்டையும் இப்ப கூட நீ டைட்ரேஷன் பண்ணிருக்கலாம். பண்ணிருக்கியா? பண்ணிருக்கணுமே ஸ்கூல்ல 12th. சரி, இனிமே பண்ணலாம். ஓகே, ஃபாஸ்டா நடக்கும். அதே கேமனோஃபோர் ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட்ல இருக்கும்போது இந்த ஈக்குவேஷன் ஃபாஸ்டா நடக்காது, ஸ்லோவா தான் நடக்கும். அப்படி ஸ்லோவா நடக்கும் போது இட் ரெக்யர்ஸ் ஹீட் எனர்ஜி. கொஞ்சம் ஆக்சாலிக் ஆசிட் ஹீட் பண்ணி பண்ண சொல்லுவாங்க. கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல ஆக்சாலிக் ஆசிட் கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு டைட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஹீட்டிங் இஸ் ரிக்வயர்ட். அப்ப நேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன் ரேட் எதை பொறுத்து இருக்கு, சம் என்னமோ ஒரு எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட் டு என்னது டு கன்வெர்ட் த ப்ராடக்ட் ஃபாஸ்ட். ஃபாஸ்டா நமக்கு வேணும் டு கெட் த ப்ராடக்ட் ஃபாஸ்ட். So we have to apply some energy to proceed the reaction. Okay, அதாவது வினை நிகழணும் அப்படின்னா சில இதை நம்ம என்ன செய்யணும், இது பண்ணாதான் இதாகும். சோ அது இப்ப புரியுத நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட் இல்லையா, அந்த நேச்சருக்கு தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். நேச்சர் சில இதுலயே நிகழும். சில பேர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான், அவனே படிச்சிருவான். சில பேர் வந்து கொஞ்சம் தூண்டணும், கொஞ்சம் தூண்டா போதும் படிச்சிருவான். அது மாதிரிதான். சரியா? சோ ஃபாஸ்டா நமக்கு என்ன ஆகணும், காரியம் ஆகணும். ரைட். அடுத்து பிசிக்கல் ஸ்டேட். பிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கேஸ்னா முதல்ல நடக்குது, டக்குன்னு நடக்குது. அடுத்து லிக்விடு, அடுத்து சாலிட் ஃபேஸ். சரியா? இப்போ ஒரு சாலிட் சோடியமும் ஒரு அயோடின் வேப்பரும் எடுத்துக்கிட்டா வேகமா வினை நடக்கும். அதே இது சாலிட் மெட்டலும் சாலிடும் நடக்கும். அதாவது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேஸ், லிக்விட், சாலிட். ஆனா சில இது சாலிட்லயே பார்த்தீங்கன்னா இதுவும் 11th செஞ்சு காமிச்சிருப்பாங்க. சாலிட் பிளஸ் லெட் நைட்ரேட் சொல்யூஷன் போட்டது, அதாவது பொட்டாசியம் அயோடைட் போட்டு, சாரி இது இதோட சரி, பொட்டாசியம் அயோடைட் போட்டதுமே டக்குன்னு என்ன கிடைக்கும்னா ஒரு லெட் நைட்ரேட் கிடைக்கும். ரைட்டா? சோ அப்ப அது ஒரு எல்லோ கலர்ல கிடைக்கும். இது வந்து எல்லோ கலர் கிடைக்கும், உடனே கிடைக்கும். அப்படியும் நடக்கும், வினை நடக்கும். சோ அப்ப பிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்து இருக்குது. அதே இது பாரு, அக்வஸ் கேயோ அக்வஸ் இதை எடுத்துக்கிட்டோம்னா நடக்காது. அக்வஸ் கேன்னு என்ன அர்த்தம்? இப்ப நானு ஒரே ஒரு நிமிஷம், இதுல ஒரு சின்ன தப்பு இருக்கு. தப்புனா அதாவது என்னன்னா, அக்வஸ் கேயையும் சாலிட் கேயும் கம்பேர் பண்ணும்போது சாலிட் கேனா ஃபாஸ்டா நடக்கும். எது ஃபார்ம் ஆகும் அப்படின்னா லெட் நைட்ரேட் தான் ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல. அதே இது ரெண்டுமே சொல்யூஷனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடக்காது. ரெண்டும் சாலிடா இருக்கும்போது சீக்கிரம் நடக்குது, ரெண்டு சொல்யூஷனா இருக்கும்போது நடக்கல. சரியா? அது சில ஈக்குவேஷன்ஸ்ல அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்ம் ஆகுறது தான் லெட் நைட்ரேட். ஓகே, பிபி பிளஸ் கேஐ போடுவாங்க. பொட்டாசியம் அயோடைட் போடும்போது இதுல எல்லோ கலர்ல கிடைக்கும், வேகமா கிடைக்கும். சரியா? ரைட். அடுத்து கான்சென்ட்ரேஷன். Concentration, rate of the reaction increases, concentration of the reactant increases. Concentration கூட்டினா ரேட் வேகமா நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் collisions depends upon the concentration of reactant. அதாவது ரியாக்டன்ட்க்கு உள்ள வந்து நிறைய collision மோதல் நடக்கும். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு அதிகமா இருந்தா அதிகமா மோதல் இருக்கும். அப்போ மோதி முன்ன பின்ன வந்து இந்த ப்ராடக்ட ஃபார்ம் பண்ணிடும். சரியா? அப்ப சோ ஒரு இது முடிஞ்சிருச்சு, கான்சென்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. சோ என்ன பார்த்தோம்? ரெண்டு பார்த்தோம். ஒண்ணு நேச்சர், அடுத்து பிசிக்கல் ஸ்டேட், அடுத்து கான்சென்ட்ரேஷன். இப்ப அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேட்டலிஸ்ட். எஃபெக்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? அதனுடைய அளவு. சரியா?
பார்ட்டிகல் சைஸ் ஃபைனா போடுறதுக்கும் அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா கூட. இப்ப வீட்டுல காய்கறி வந்து ஏன் அப்படி இப்படி போட வேண்டியதானே, வேக வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பொடுசா நறுக்குவாங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்ற, லேசா நறுக்குவாங்க இல்லையா. சோ அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா வேகமா என்ன செய்யும், வெந்துரும் இல்லையா. சோ அப்ப சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும், பார்ட்டிகல் சைஸ் குறைஞ்சா. அதேதான் இங்கேயும், ரைட்டா. சோ இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா, இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் கொலிஷன். சர்ஃபேஸ் ஏரியா கூடினா number of collisions per liter per second கூடும். அப்ப rate of the reaction increase ஆகும். சோ அப்ப சைஸ் என்ன, collision, surface area. அப்ப surface area rate இப்படி யோசிக்கணும் பாயிண்ட் மாதிரி. சரியா, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா பவுடர்ட் கால்சியம் கார்பனேட் கொடுத்திருப்பாங்க. பவுடர்ட் கால்சியம் கார்பனேட் பிளஸ் டைலூட் HCl போடும்போது வினை உடனே நடக்கும். அதே இது விசஸ் மார்பிள்னா அப்படியே அந்த இது மாதிரி இருக்கிறது ஒரு டைலூட் HCl போடும்போது என்ன ஆகாதுன்னா இங்க ஸ்லோவா தான் நடக்கும், இங்க ஃபாஸ்டா. சரி, ஃபைன் பவுடரா போடும்போது சரியா சீக்கிரம் என்ன ஆயிரும், கரைஞ்சிடும். அதனால வேகமா வேகும். இப்ப அடுத்து எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட். What is catalyst னு கேட்கலாம். So catalyst is a substance which alters the speed of the reaction. Alteration speed னு போடலாம், rate னு போடலாம். அதுல ரெண்டு ஒண்ணுதான். Rate of the reaction without itself undergoing any permanent chemical change. அதாவது கேட்டலிஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு எப்படி இருக்கணும்னா ஒரு டீச்சர் மாதிரி. அந்த டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு படிப்ப தூண்டுற மாதிரி இருக்கணும். ஆனா அவனாதான் படிக்கணும், புரியுது. அவனுடைய இனிஷியல் ஸ்டேஜ் எதுவும் அவனுடைய இது வந்து மாறாது. ஆனா கேட்டலிஸ்ட் மாதிரி ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கறது இதெல்லாம் கேட்டலிஸ்ட் வேலை. சோ வித்தவுட் அண்டர்கோயிங் எனி பெர்மனன்ட் கெமிக்கல் சேஞ்ச், மாறாது. இது போய் என்ன ஆகாது, அவ வந்து இதாகாது. ஆனா இந்த கேட்டலிஸ்ட்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், இன்னொன்னு நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். அடுத்த வருஷம் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ஒரு பாடம் உண்டு, அதுல படிப்பார். கேட்டலிஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன செய்யணும்னா இன்க்ரீஸும் பண்ணும், குறைக்கவும் செய்யும். சோ இதுதான் உங்க புக்ல கொடுத்திருக்கிற படம். என்ன படம் அப்படின்னா இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட். இந்த ரியாக்டன்ட் இந்த ப்ராடக்ட் அடையணும் அப்படின்னா இட் அண்டர்கோயிங் தீஸ் பேரியர். இந்த பேரியர் வழியா கடந்து போய் ப்ராடக்ட் ஆகுது, ரைட்டா. இததான் எனர்ஜி பேரியர் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா. அதுக்கு வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் நமக்கு அன்கீனிய சமன்பாடுல EA அப்படின்னு பார்த்தோமே, அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. கிளர் உறும் ஆற்றல்னு பேர் தமிழ்ல. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி கூட இருந்தா டக்குனு என்ன ஆகும், இந்த இத கிராஸ் பண்றதுக்கு இதா இருக்கும். சோ அதனால ப்ராடக்ட் இதாக லேட் ஆகும். அதே இன் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் என்ன ஆகும், இந்த மவுண்டைன் பாரு குறைஞ்சிட்டு என்ன ஆகும், இந்த மவுண்ட் வேகமா ப்ராடக்ட் கிடைச்சிடும். இன் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஒரு கேட்டலிஸ்ட் போடும்போது அப்ப the energy of activation is lower. So more number of reactant molecule can cross energy barrier and changes over to product of மாறிடும். So this is known as, அதாவது என்னன்னா thus it increases the rate of the reaction. reaction rate கூட்டுது. அப்ப catalyst வந்து என்ன பண்ணுது, reaction rate அதிகமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ இந்த பாடம் இனிதே நிறைவுற்றது. இந்த பாடத்துல கொஸ்டின் சொல்லி பார்த்தா ஏதாவது டவுட் இருக்காப்பா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? நோ டவுட். ஓகே, கொஸ்டின்ஸ் வேணுமா? நீ அன்னைக்கே ஹைட்ராக்சிடேட்டஸ் கேட்டேல்ல, தரேன் நானு. இந்த பாடம் முடிச்சிட்டோம். இந்த பாடத்துக்கு முதல் கொஸ்டின் சொல்றேன், அப்புறம் ஹைட்ராக்சிடேட்டஸ். சரியா? ஓகே, நோட் பண்ணிக்கோ. இந்த பாடத்துக்கு கெமிக்கல் கைனெடிக்ஸ் क्वेश्चन. What is pseudo first order reaction? இது ஒரு 3 மார்க். What is pseudo first order reaction? அடுத்து give example for first order reaction.
எழுத்து தெரியுதா? ஆனா நான் சொல்றேன், காதுல வாங்கிக்கோ. Give difference between order and molecularity. இதெல்லாம் 3 மார்க். நான் இந்த பாடத்தை ஒரு பாடத்துக்கும் 50 மார்க்குக்கு கொஸ்டின் எழுதி வச்சிருக்கேன். ஈஸியா படிக்கணுங்கிறதுக்கு. அதாவது 3 மார்க், 5 மார்க், 2 மார்க் அப்படின்னு அந்த மாதிரி கைனடிக்ஸ்க்கு தரேன். சரியா? எல்லாருமே எழுதிக்கோங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸை படிங்க, உறுதியா டெஸ்ட்டுக்கு வரும். சரியா? சோ derive half a period for zero order reaction. அடுத்து write Arrhenius equation and explain the terms. இதுதான் 5 3 மார்க். ஓகே, அடுத்து 5 மார்க். 5 மார்க் derive the integrated rate law for first order reaction. அடுத்து write the two difference between rate and rate constant. ரேட்டுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரியா? நான் ஒரு விஷயம் தமிழ்ல சொல்லிக்கிறேன். போலி முதல் வகை வினை என்றால் என்ன? முதல் வகை வினைக்குரிய எடுத்துக்காட்டுகள் தருக. வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் இவற்றிற்கான வேறுபாடை தருக. அடுத்து பூஜ்ய வகை வினைக்கான அரைவால் சமன்பாட்டை, அரைவால் காலத்திற்கான சமன்பாட்டை தருவி. அர்ஹீனியஸ் சமன்பாட்டை எழுதுக. ஓகே, சேம். முதல் வகை வினை தொகைப்படுத்தப்பட்ட முதல் வகை வினையை தருவி. அடுத்து வினை வேகம் அண்ட் வினை வேகம் மாறிலி இவற்றிற்கான வேறுபாட்டை தருக. அடுத்து show that, இந்த question, show that in case of first order reaction time required for, இந்த question actually bookல உள்ள இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம். ஆனா கண்டிப்பா இந்த இப்போ கூட ஒரு ரிவிஷன்ல கேட்டிருந்தாங்க 99% அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும், டைம் ரெக்வயர்ட் அப்படின்னு நிச்சயம் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 6 அது வேணும்னாலும் புரியல அப்படின்னா நான் சொல்லி தரேன். இல்லையா இந்த கேள்வி எக்ஸாம்பிள் 6 நிச்சயம் பார்க்கணும். So is 99% is nearly 10 times than time required for half completion of reaction. இந்த sum கண்டிப்பா வரும். ரைட்டா? ஆன்சர் எப்படி வரும்? ரைட்டா? இந்த கொஸ்டின் அதுதான் நான் எழுதியிருக்கேன். அடுத்து இதுல ஒரு கேள்வி பாரு. show that, ST-னா show that half life period of first order reaction is independent of initial concentration. அப்படி சொல்லிருக்காங்க. இண்டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம்? டிபெண்டன்ட்னா சார்ந்தது, இண்டிபெண்டன்ட்னா சாரா தன்மை. ரைட்டா? ஓகே. give the graphical representation of first order reaction. என்ன சொல்றாங்க? அந்த கிராஃபிக்கல் மட்டும் தனியா கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரையும் எழுதிட்டு கிராஃபும் போடும். ஓகேவா? அப்பதான் மார்க் வரும். ஏன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் 2 வரி தான். சோ 5 மார்க்ல கேட்டா என்ன செய்யணும்? 2 மார்க்ல கேட்டா கிராஃப் மட்டும் போடு. அதே 5 மார்க்ல கேட்டா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபுல்லா எழுதிட்டு கிராஃப் போடு. சரியா? ரைட். அதாவது வரைபடம். சரியா? அடுத்து 2 மார்க் define half life, derive rate law and rate constant, what is rate determining step, identify order. இது ஒரு கொஸ்டின் மார்க். ரஸ்டிங் ஆஃப் அயன் இது புக் பேக்ல ஒரு சம். இது நான் போட்டிருக்கேன், வீடியோல போட்டிருக்கேன், இப்ப பாரு. what is average and instantaneous rate. அடுத்து what is elementary reaction. ஓகே, what is elementary reaction. அடுத்து integrated zero order reaction. அதுக்கு அடுத்து what is the order with respect to, நான் சொன்ன சம் இதுதான். அசிட்டால்டிகேட் gives. ரைட்டா? சோ இது ஒண்ணுமே கிடையாது. மேல என்ன இருக்கோ அதை எடுத்து இந்த இருக்குல இந்த 3/2 இருக்கா, 3/2 தான் ஆன்சர். ரைட்டா? மேல என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்துடுது. இந்த கணக்கு கண்டிப்பா என்ன செய்வாங்க? கேட்பாங்க. சோ இப்ப நான் சொன்னது கைனடிக்ஸோட முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே ரைட்டாமா? இப்ப என்ன பார்க்கலாம்? ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ். நீ கேட்டல அக்ஷய வேணும் தானே? ரைட். hydroxy compounds and ethers. Right. 2 marks, 5 marks, 3 marks. Okay. 2 marks. 2-methyl propane sulfuric acid in presence of water போட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? 2-methyl propane அப்படின்னா என்ன செய்யணும்? ஸ்ட்ரக்சர் எழுத தெரியும். அடுத்து give the 2 uses of ethylene glycol.
How is phenol prepared from chlorobenzene? இது phenol prepared from chlorobenzene என்ன அர்த்தம்? Dow's process. சரியா? அதுவும் செய்ய தெரியும். Okay. Write the preparation of glycol. Uses of diethyl ether. How will you prepare methoxyethane by Williamson ether synthesis? 2 tests for phenol. Scott and Bowman reaction. வேகமா சொல்றேன்னா, how is picric acid prepared from phenol? Write its IUPAC name. Picric acid ஓட IUPAC name கேட்டிருக்காங்க. ரைட்டா? கேட்கலாம். ரைட்டா? Write the IUPAC name for the following. ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதோட IUPAC name கேட்டிருக்காங்க. கேட்கலாம். சோ ஆக்சுவலி அதே போல நான் இப்போ வந்து IUPAC பேசிக்ஸ் வந்து நடத்துறேன் 11th. நாளைக்கு நீ இந்த இதே டைம் 4:05 ஃப்ரீயா இருந்தேன்னா அதை நீ அட்டன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பேசிக் தான் நடத்துறேன். ஒரு ஐயுபாக் நேமே எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு காம்பவுண்ட்னா அப்படின்னு நீ அது நாளைக்கு கூட அட்டன் பண்ணிக்கலாம். அதாவது செவ்வாய் ஆல்டர்னேட் டேஸ் உனக்கு எப்படி திங்கள் புதன் வெள்ளியோ அது மாதிரி 11th செவ்வாய் வியாழன் சனி அதுல நீ இந்த 3 நாள் நான் ஐயுபாக் தான் நடத்த போறேன் இந்த வாரம். என்ன பண்ணுன்னா நாளைக்கு சனிக்கிழமை அட்டன் பண்ணும். அட்டன் பண்ணா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 11th பேசிக் அது. அதனால 3 mark. Explain hydroboration. State sets of rule. Sets of rule. Sets of rule F4 நம்ம ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. Auto oxidation of ethers. ஓகே? Auto oxidation of ethers. How will you convert aniline to phenol? Aniline to phenol and the preparation of phenol வருது. அடுத்து பாரு. Complete the following reaction. Phenol zinc test போட்டு A. அதுல CHCl3 anhydrous CHCl3 போட்டா என்ன? அது இது போட்டா என்ன? இந்த ஈக்குவேஷன் தரவா இருந்தா தான் இது என்னன்னே போட முடியும். ரைட்டா? இங்க பென்சீன் கிடைக்கும். பென்சீன்ல குளோரோஃபார்ம் போட்டா என்ன ஆகும் அப்படி. இது ஃப்ரெடல் கிராப்ஸ். சோ அது நமக்கு என்ன செய்யணும் தெரியணும். ரைட்டா? அடுத்து 5 marks. Explain Kolb's reaction. 1, 2, 3 and another primary, secondary, tertiary alcohol by Lucas test. Okay. அடுத்து இதே இதோட வெக்டர் மேரும் சேர்த்துக்கோ. ஓகே. Suggest a suitable method to prepare secondary alcohol with identical group using Grignard reagent. ரைட்டா? B பாரு preparation of acrolein. acrolein என்ன ஞாபகம் வரணும். சரியா? Explain saponification reaction. அடுத்து why COC bond அதாவது கார்பன் ஆக்சிஜன் bond length in ether is slightly greater than the tetrahedral angle. So இந்த क्वेश्चन உள்ள இருந்து கொஞ்சம் ஒரு ட்விஸ்டடா. ரைட்டா? சோ முதல்ல இந்த நான் கொடுத்திருக்கேன்ல இத ஃபுல்லா இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கோ. இத அப்படியே என்ன செஞ்சுக்கோ. இல்லனா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. சரியா? சோ இது ஃபுல்லா என்ன செய்யணும் படிச்சுட்டாங்க. ரைட்டா? எல்லா क्वेश्चन வந்துருச்சு. ஹைட்ரோபோரேஷன் வந்துருச்சு, சைட்ஸ் அப் வந்துருச்சு, ஆட்டோ ஆக்சிடேஷன் வந்துருச்சு, வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் வந்துருச்சு. இத தவிர பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா இது தவிர சொல்லணும் அப்படின்னா முதல்ல இத படிச்சாலே ஓரளவுக்கு ஒரு 70% ஓகே. சரியா? இது தவிர அந்த பாடத்துல வேற ஒண்ணும் இல்ல. சரியா? SN1 SN2 மெக்கானிசம் அது பார்க்கலாம். சரி? அப்புறம் ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் an alcohol அது பார்க்கலாம். சரி? ஓகே. வேற ஏதாவது பாடத்துக்கு ஏதாவது வேணுமா? நான் ஒரு பாடம் முடிக்க क्वेश्चन தருவேன்மா. சாலிட் ஸ்டேட் தந்துட்டேன், கைனடிக்ஸ் தந்துட்டேன், ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் தந்துட்டேன். சோ 3 பாடம் முடிச்சிருக்கோம். சாலிட் ஸ்டேட், கைனடிக்ஸ், ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ். அடுத்து நான் மெட்டலர்ஜி ஆரம்பிக்க போறேன் அடுத்த கிளாஸ்ல. சரியா? ஓகே. ரைட். சோ கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த பாடம் மெட்டலர்ஜி ஓகேவாமா இல்ல உனக்கு வேற ஏதாவது பாடம் ஆரம்பிக்கணுமா சொல்லணும்? ஏன்னா இப்போ ஒரு ரிவிஷன் வந்தா கூட கைனடிக்ஸ், சாலிட் ஸ்டேட், ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் ஒரு 5 பாடம் கோட் பண்ணிருப்பாங்க. சிலபஸ் அதான் இருக்கு. இப்போ ஒரு ரிவிஷன் வச்சாலும் 5 பாடம் வைப்பாங்க. அதான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அடுத்த பாடம் ஏதாவது
கிளாஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. பி பிளாக் 1 2? பி பிளாக் 1 போகுமா? ஓகே. அப்ப நான் பி பிளாக் 1 நாளைக்கு நடத்துறேன். சரி, நடத்த ஆரம்பிக்கிறேன். ஏன்னா மெட்டலர்ஜி ஈஸி தான், ரைட்டா? பி பிளாக் 1 முடிச்சுட்டு மெட்டலர்ஜி. ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ. நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். தேங்க்யூ.